சென்ற பதிவிலே இந்த ஆட்டுக்குட்டியானவர் பூமிக்கு வந்தாரா இல்லையா என்பதை பற்றி பார்க்கலாம் என்ற காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்பொழுது நாம் வாசிக்க வேண்டிய 3வது வேதாகமத்தில் ஒரு செய்தியை எடுத்து நாம் வாசிக்கப் போகின்றோம். அந்த செய்தியின் தலைப்பு, இப்பொழுது காவில் உள்ள ஆத்துமாக்கள், சோல்ஸ் தட் ஆர் இன் பிரசன்ட் நவ். நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 1963 ஆண்டிலே கொடுக்கப்பட்ட இந்த செய்தி. ஆட்டுக்குட்டியானவர் பூமிக்கு இறங்கி வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது அவர் முத்திரையை உடைத்தால்தான் மணவாட்டியை மீட்டுக்கொள்ள முடியும். மணவாட்டியை மீட்டுக்கொண்டால்தான் அவர் யூதர்களையும் மீட்டுக்கொள்ள முடியும். அப்போ முத்திரையை உடைக்காமல் புறஜாதியுடைய காலம் நிறைவடையாது. புறஜாதியுடைய காலம் நிறைவடைந்தால்தான் 3 வருஷம் ஊழியமாகிய தானியேலுடைய 69 அரை ஆண்டில் மீதி இருக்கிற அந்த 3 ஆண்டுகள் யூதர்களுக்கு, பாருங்கள், அது முதல் வரிகளை எப்படியாக இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தாரோ அதே போல 2ஆம் வரிகளை வருகின்ற பொழுதும் அந்த தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த 70 வாரத்தின் மீதி பாதி பாகமாகிய அந்த 3 ஆண்டுகள் மறுபடியுமாக அவர் யூதர்களை மீட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக அவர் புறஜாதி சபையை மீட்டுக்கொண்டால்தான் யூதர்களை மீட்டுக்கொள்ள முடியும். அப்படி என்றால் இந்த ஆட்டுக்குட்டியானவர் பூமிக்கு வந்தாரா இல்லையா என்பதை பற்றி இப்பொழுது காவில் உள்ள ஆத்துமக்கண்ட செய்தியிலிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேராக்களை நான் எடுத்து உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கின்றேன். அதாவது 146 முதல் 154 பேரா வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த செய்தியை எடுத்து வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுடைய ஆத்துமாவுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் வாசித்து செய்திகளும் கேட்டு நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தகுதி உள்ள பிள்ளைகளாக ஆக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதிக செய்திகள் வாசித்தால்தான் எங்கெங்கே தேவன் மறைவான மன்னா வைத்திருக்கிறார் என்பதை பற்றி நீங்கள் கண்டு கொள்ள முடியும். பாருங்கள், 146 145 நான் வாசிக்கின்றேன். அவர் அந்த புஸ்தகத்துடன் வீட்டிருந்தார். யாராவது ஒரு மனிதன் முன் வந்து அதை பெற்றுக்கொள்ளும்படி அவர் அழைப்பு விடுத்தார். பாருங்கள், அந்த புஸ்தகத்தை எடுப்பதற்கு யாருமே இல்லை. அப்போ பாருங்கள், அங்கே யாராவது ஒரு மனிதன் முன் வந்து அதை பெற்றுக்கொள்ளும்படி அவர் அழைப்பு விடுத்தார். யோவான் சுற்றிலும் பார்த்தான். வானத்திலாவது பூமியிலாவது எந்த ஒரு மனிதனோ அல்லது தேவதூதனோ யாருமே அந்த புஸ்தகத்தை எடுக்கவோ அல்லது முத்திரைகளை உடைக்கவோ அல்லது அதை பார்க்கவோ கூடாதிருந்தது. ஒரு மனிதனும் பாத்திரவான இருக்கவில்லை. யோவான் தான் மனம் கசந்து அழுததாக கூறினான். பாருங்கள், இந்த புஸ்தகத்தை உடைப்பதற்கு வானத்திலும் சரி பூமியிலும் சரி பூமியில் இருக்கிற கீழியும் சரி தேவதூதனோ யாருக்குமே அதை தொடுவதற்கும் பார்ப்பதற்கும் வாசிப்பதற்கும் பாத்திரவானாக இல்லை என்று யோவான் கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்பொழுது ஒரு தூதன் அவனிடத்தில் வந்து, யோவானே, அழாதே, ஏனெனில் யூத கோத்திரத்து சிங்கமானவர் ஜெயம் கொண்டிருக்கின்றார், அவர் பாத்திராக இருக்கிறார் என்றான். அப்போ யூத கோத்திர சிங்கமானவர் யாரு? கல்வாரி சிலுவையிலே உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து மரித்து உயிர் தெழுந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் யூத கோத்திர சிங்கமாக அவர் பருந்து பேசுகிற ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கோ மணவாட்டியை முதல் வரியிலே மணவாட்டி ஆயத்தப்படவில்லை. பாருங்கள், தேவனாக பிறந்தவர் பாவியாக சபிக்கப்பட்ட சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது பரலோகமும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, பூமியும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன செய்தார்? அவர் மத்தியஸ்தராக நின்று கொண்டார். பருந்து பேசுகிற ஒழுத்து நின்று கொண்டார். ரத்தம் 7 சபை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரிந்து பேசுகிறதாக தேவன் மத்தியஸ்தராக நின்று கொண்டார். யோவான் சிங்கத்தை பார்க்க திரும்பினான். ஆனால் அவன் எதை பார்த்தான்? ஆட்டுக்குட்டியை. பாருங்கள், யோவான்
மூப்பர் சொல்லிட்டாரு, இதோ யூத கோத்திர சிங்கமும் தாவீதினுடைய வேறுமான ஒருத்தர் வரவேன்னு சொல்லிட்டாரு. திரும்பி பார்க்கின்றார், அங்கு சிங்கம் இல்லாமல் ஆடாக நிற்கிறது. யோவான் சிங்கத்தை பார்க்க திரும்பினான். ஆனால் அவன் எதை பார்த்தான்? ஆட்டுக்குட்டியை. அது இரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டி. அது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருந்தது. எவ்வளவு காலமாக? உலக தோற்றத்துக்கு முன்பாக. பாருங்கள், அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்தவர் யாரு? ஏலோயிம், பசுத்த ஆவியானவர். அந்த பசுத்த ஆவியானவர் தான் யெகோவா தேவனாக வெளிப்பட்டார். அந்த பசுத்த ஆவிதான் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். அப்படி என்றால் இவர் திரும்பி பார்க்கின்ற பொழுது அங்கே சிங்கம் இல்லாமல் ஆட்டுக்குட்டியாக இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி யாரு? உலகத்தின் பாவங்களை சுமந்து வருகிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிக்கு இயேசு என்று முதல் வரிகளே பெயரிடப்பட்டது. அப்ப அந்த ரத்தம் தோய்க்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நின்று கொண்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் வலது கரத்திலே புஸ்தகத்தை வைத்துக் கொண்டிருந்தவரிடம் நடந்து வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார். பாருங்கள், அப்ப யாருங்க? ஆட்டுக்குட்டியானவர் நடந்து வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார். அவர் சிங்காசனத்தின் மேல் ஏறி அதில் அமர்ந்து கொண்டார். அது முடிந்துவிட்டது. பாருங்கள், அந்த புஸ்தகத்தை வாங்கி அவர் சிங்காசனத்தின் மேலே ஏறி அமர்ந்து கொண்ட உடனே எல்லாம் முடிந்து விட்டது. எது முடிந்து விட்டது? பரிந்து பேசுகிற ஊழியம் முடிந்து விட்டது. மத்தியஸ்தர் ஊழியம் முடிந்து விட்டது. அவர் ஆட்டுக்குட்டியாக 7 சபை காலத்துக்கு ஆட்டுக்குட்டி சுவாபமாகிய ஒருவரை மன்னிப்பதற்காக தேவன் மத்தியஸ்தன் நின்று கொண்டிருந்த ஊழியம் முடிந்துவிட்டது. ஏனென்றால் அவர் சிங்கமாக சிங்காசனத்தின் மேலே ஏறி அமர்ந்து கொண்டார். நீங்கள் ஒரு ஆட்டின் முன்பாக சென்றால் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆடு என்பது ஒரு சாந்த குணமுள்ள ஒரு ஜீவனாக இருக்கிறது. ஆனால் சிங்கத்துக்கு முன்பாக நீங்கள் செல்ல முடியாது. அதை உங்களை கொன்று போட்டுவிடும். அது கீறி உங்களை பிழிந்துவிடும். அப்படியாக இருக்கின்ற பொழுது அவர் மத்தியஸ்தராக இருக்கிற வரைக்கும் தான் ஒருவருக்கு மன்னிப்பு. அவர் முத்திரையை உடைக்கின்ற பொழுது அவர் அந்த புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு எங்கே அமர்ந்தார்? சிங்காசனத்தின் மேல் அமர்கின்ற பொழுது பரிந்து பேசுகிற ஊழியம் முடிந்துவிட்டது. எல்லாம் முடிந்துவிட்டது. பாருங்கள், அவர் சிங்காசனத்தின் மேல் ஏறி அதில் அமர்ந்து கொண்டார். அது முடிந்துவிட்டது. எப்பொழுது? முத்திரைகள் வெளிப்பட்ட போது கடைசி நபர் அவர் மீட்டு கொண்டதாக அனைத்துமே அங்கு ஒன்றுமே இல்லை. அவர் மீட்க வந்தார். அவர் ஏன் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக மீட்கப்படவில்லை? ஏன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மீட்கப்படவில்லை? அவர்களின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தது. யாருடைய பெயர்கள்? ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலே மணவாட்டியுடைய பெயர்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எழுதி வைக்கப்பட்டது. அவர்களின் பெயர்கள் ஜீவ புஸ்தகம் இருந்தது. அவர் அங்கே நிற்க வேண்டும். ஏனெனில் அவர்களை மீட்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. அவர்களுடைய பெயர்கள் உலக தோற்றத்துக்கு முன்பே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்தது. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயரை தேவன் எழுதி வைத்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் பரலோகம் செல்ல முடியும். நீங்கள் அநேக செய்திகளை வாசித்திருப்பீர்கள். நீதிமானாக வாழ்ந்தாலும் சரி, சபைக்கு சென்றாலும் சரி, காணிக்கை தசமபாகங்கள் கொடுத்து கொண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்து, ஏழை மக்களுக்கு சாப்பிடுவதற்கு எவ்வளவுதான் நீங்கள் உதவி செய்திருந்தாலும், நீங்கள் ஆவிக்குரிய வரங்களாகிய 9 வரங்கள் ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டிருந்தாலும், உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டி ஜீவத்தில் எழுதப்படாமல் இருந்தால் நாம் நரகத்துக்கு சென்று விடுவோம் என்று அவர் அநேக செய்திகளில் பேசியிருக்கின்றார். அப்போ இன்றைக்கு ஆட்டுக்குட்டி ஜீவத்திலே பெயர் எழுதப்படாத ஒரு பிள்ளை எப்படி தன்னை தேவனுடைய மனவாட்டி என்று சொல்லிக்கொள்ள முடியும்? பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு காரியம் பூமியிலே இல்லவே இல்லை. உதாரணமாக நீங்கள் ஈசாக்குடைய குடும்பத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஈசாக்கு தேவன் ரெபெக்காலை ஆபிரகாம் திருமணம் பண்ணி வைக்கின்றார். ஈசாக்கு ரத்தம் தான் ரெபெக்காளுக்குள்ள வயிற்றில்
கருவறையில் ஊற்றப்பட்டது. அப்படியாக ஊற்றப்படுகின்ற பொழுது ஈசாக்குடைய ரத்தம்தான் ரெபெக்காள் வயிற்றுக்குள்ளே ஜீவன் பெற்றது. அங்கே 2 ஜீவன் உருவாகிறது. ஒன்று ஏசாவாகவும் இன்னொன்று யாக்கோபாகவும் அங்கே உருவாகிறது. ஆனால் தேவன் இந்த 2 உயிர்களும் ரெபெக்காள் வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற பொழுதே ஏசாவை நான் வெறுத்து விட்டேன், யாக்கோபை நான் சிநேகிக்கிறேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்துவிட்டார். ஆனால் யாக்கோபோ எத்தனாக இருந்த பொழுதும் ஏற்ற நேரத்தில் அவன் வளர்ந்து வருகின்ற பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து எல்லா பாவங்களையும் மன்னித்து யாக்கோபை தேவன் ராஜகுமாரனாக, இஸ்ரவேலுக்கு ராஜகுமாரனாக வைத்து விட்டார். இன்றைக்கு தேவன் யாக்கோபு கொடுத்த பேருதான் இன்றைக்கு இஸ்ரவேல் நாடாக பேர் பெற்றிருக்கிறது. ஆனால் 2 பேரும் பாருங்கள், ஈசாக்குடைய ரத்தம்தான். ரெபெக்காளுடைய கருவறையில் தான் 2 பேரும் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தார். இது அவர்கள் பிறந்து வளர்ந்து அவர்கள் செய்கிற கிரியையின் மூலியமாக தேவன் முன்குறிக்கப்படவில்லை. அவர்கள் பூமியில பிறப்பதற்கு முன்பாக தாயின் கருவுக்குள்ள இருக்கின்ற பொழுது தேவன் முன்குறித்து விட்டார். அதே போலதான் இன்றைக்கும் உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டான் ஜீவபுஸ்தகத்திலே யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த பெயர்தான் கர்த்தருடைய பாகம், கர்த்தருடைய சரீரம். அவர்கள்தான் கர்த்தருடைய மனவாட்டி. அந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் தேவன் முத்திரையை உடைத்தால்தான் அந்த முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள முடியும். அப்போ ஒருவன் இன்றைக்கு ஞானசாந்தத்தை பெற்றுக்கொண்டு சபைக்கு சென்று கொண்டு வாரம் முழுவதும் ஜெபத்தில் இருந்து கொண்டு தசமபாகங்களும் காணிக்கையும் செலுத்தி கொண்டு நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருந்து அவருடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாமல் இருந்தால் அவர்கள் எப்படி கர்த்தருடைய மனவாட்டி என்று சொல்ல முடியும்? அவர்கள் எப்படி கிறிஸ்துவுடைய பாகமாக மாற முடியும்? அன்பு சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். சபைக்கு செல்வதனாலேயோ நீதிமானாக வாழ்வதனாலேயோ நீங்கள் மனவாட்டி ஆக முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டியோட ஜீவபுஸ்தகத்திலே உங்கள் பெயர் எழுதப்பட்டிருந்தால்தான் நீங்கள் கர்த்தருடைய பாகமாக மனவாட்டியாக மாற முடியும். உதாரணமாக இன்னொரு கருத்தை உங்களுக்கு நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து முதல் வரிகளே வந்தார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள் யாராக இருந்தார்கள்? நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒரு சின்ன துளி கூட தவறி விடாமல் 100% நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்தவில்லை. விபச்சாரியான சமாரிய பெண்ணிடத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். எழுத படிக்க தெரியாத கோவக்காரனாக இருந்த மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவிடத்திலே தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். எப்படி வெளிப்படுத்தி காண்பித்தார்? தேவன் இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு அப்போஸ்தலர்கள் மத்தியிலே இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது சில பேர் ஆண்டவரே போதகர் என்றும், சில பேர் எலியா வேண்டும், சில பேர் எரேமியா என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அது முக்கியம் இல்லை. பேதுருவே, என்னை நீ யார் என்று சொல்கிறாய்? ஆண்டவரே, நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று சொல்லுகின்ற வேளையிலே இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, இது இரத்தமோ மாம்சமோ உனக்கு வெளிப்படுத்தவில்லை, உன் தாய் தகப்பு ரத்தம் உன்னை வெளிப்படுத்தவில்லை, நீ சபைக்கு செல்கிற உன் போதகர் மூலியமாக இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்குள் வாசம் செய்து நான் யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். பார்கள், இன்றைக்கு ஒரு போதகர் உங்களை நித்திய ஜீவனை அடைவதற்கு அவர்கள் வழியை காண்பிக்க முடியாது. எந்த போதகரும் ஒரு விசுவாசியை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. தேவன் சொல்கிறார், ஒரு தனிப்பட்ட மனிதனைத்தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். பேதுருவை போல, சமாரிய பெண்ணை போல. இன்றைக்கு நாம் பேதுரு போல, சமாரிய பெண்ணை போல இந்த 2ஆம் வரிகளே இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதனாக நின்று கொண்டு அவர் அதே அடையாள அற்புதங்களோடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் முன் குறிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தால் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய பேர் ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் இல்லாமல் இருந்தால் பாருங்கள், என்னதான் நான் ஜெபம் செய்திருந்தாலும்,
என்னத்தான் நான் சபைக்கு சென்று கொண்டிருந்தாலும், என்னத்தான் போதித்துக் கொண்டிருந்தாலும் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. பாருங்கள், பேதுருவை போல தனிப்பட்ட நபராக மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை எப்படி அன்றைக்கு கண்டு கொண்டாரோ, பாருங்கள், பெரிய பெரிய சபையாக வாழ்ந்து கொண்டிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள் எல்லாருமே அவரை மறுதலித்தார்கள். ஆனால் பேதுரு அவரை மறுதலிக்காமல், ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று சொல்கின்ற வேளையிலே, பேதுருவே, இந்த வெளிப்பாட்டின் மேலே என் சபை கட்டுவேன். உன்னுடைய நாமத்தை நான் பேதுரு என்று சொல்லக்கூடிய கல் என்று பேர் வைக்கிறேன். இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், வெளிப்பாட்டின் மேலே சபையை கட்டுவேன் என்று தான் தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். இன்றைக்கும் அதேதான். சபைக்கு செல்வதனாலேயோ, நீதிமானாக வாழ்வதனாலேயோ, தசமபாகத்தையோ காணிக்கையோ கொடுப்பதனாலேயோ நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட பிள்ளையாக நீங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய சிந்தையில நீங்கள் இருந்தீர்களா? கர்த்தருடைய இரத்தமாக நீங்கள் இருந்தீர்களா? கர்த்தருடைய பாகமாக நீங்கள் இருந்தீங்களா? இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற பொழுது, அந்த கண்ணின் வயிற்றில் இருக்கின்ற பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்தீர்களா? கல்வாரி சிறுவையில தான் தேவன் மணவாட்டி ஆகிய ஏவாளை கல்வாரி சிறுவையிலே அந்த ஈட்டி விழா எலும்பிலே பாய்ந்து முதலில் தண்ணீர், இரண்டாவது ரத்தம், மூன்றாவது ஜீவனாக அங்கத்தான் இரண்டாவது ஏவாள் பிரிக்கப்படுகிறாள். அப்படி இரண்டாவது ஏவாளாக பிரிக்கப்படுகின்ற பொழுது அந்த பிரிக்கிற இடத்தில் நீங்கள் இருந்தீர்களா? அந்த ரத்தம் சதையுமாக நீங்கள் இருந்தீர்களா? அப்படி நீங்கள் இருந்திருப்பீர் என்றால் நீங்கள் தான் மணவாட்டி. நீங்கள் யாக்கோபை போல கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எத்தனாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் ஏற்ற காலத்தில் வருகின்ற பொழுது தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ராஜகுமாரனாக மாற்றி விடுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, சபைக்கு செல்வதனாலேயோ, ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதனாலேயோ, நீங்கள் ராபோஜனம் பண்ணிக்கொள்வதனாலேயோ நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்படி பெயர் எழுதப்பட்டிருந்தால்தான் உங்களை மீட்டுக் கொள்வதற்கு தான் ஆட்டுக்குட்டியானவர் பூமிக்கு வருகிறார். அப்படி பூமிக்கு வருகின்ற பொழுது அவர் எந்த சரீரமாக வருகிறார்? முதல் வருகையில் அவர் இயேசு என சொல்லக்கூடிய அந்த சரீரத்தில் தேவன் வாசம் செய்தார். இன்றைக்கு அவர் எந்த சரீரத்தில் வருகிறார், எப்படியாக வருகிறார் என்பதை பற்றி நான் வாசிக்கின்றேன். அவர்களின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தது. அவர் அங்கு நிற்க வேண்டும். ஏனெனில் அவர்களை மீட்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. அவர்களுடைய பெயர்கள் உலக தோற்றத்துக்கு முன்பே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தன. ஆட்டுக்குட்டியானவரும் அடிக்கப்பட வேண்டும் என்று. பாருங்கள், மணவாட்டியுடைய பெயர் எழுதப்பட்ட இந்த இடத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முதலாம் ஆதாம்குள்ளே ஏவாள் ஆதாம்குள்ளத்தான் இருந்தாள். அப்ப ஆதாமை தேவன் நித்திரையை கொடுத்து விழா எலும்பை எடுக்கின்ற பொழுதுதான் ஏவாளை தேவன் பிரித்து எடுக்கிறார். அதே போல கிறிஸ்துக்குள்ளே இருந்த மணவாட்டியை நீங்கள் பிரிக்க வேண்டும் என்றால் அந்த ஆட்டுக்குட்டியானவரும் அடிக்கப்பட்டால்தான் மணவாட்டியை வெளியே எடுக்க முடியும். பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவரும் அடிக்கப்பட வேண்டும் என்று அவரும் அவர்களுடன் புஸ்தகத்தில் சேர்க்கப்பட்டிருந்தார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் திரும்ப வந்து பரிந்து பேசுகிறார். எங்க பரிந்து பேசினாரு? 7 சபை காலமாக தேவன் பரிந்து பேசுகிற ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவரை கவனியுங்கள். அநேக போலிகளும் மற்ற எல்லோருமே எழும்புவார்கள், ஆனால் உண்மையாகவே யாராகிலும் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்கள், முதல் வரிகளை எப்படியாக கர்த்தரை மறுதலிக்கிற வார்த்தைகள் பரிசேயர், சதுசேயர், காய்பாக்கள் மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு வார்த்தை கடந்து வந்ததோ, அதே போல பிறந்த கடைசி நாட்களிலும் அநேக போலிகளும் இந்த பூமியில எழும்பி கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்காதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு, வார்த்தைக்குள் வராதபடிக்கு சபை ஸ்தாபனங்கள் மூலியமாகவும் மனித கோட்பாடுகள் மூலியமாகவும் பாரம்பரியங்கள் மூலியமாகவும் பாருங்கள் ஜனங்களை அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை விட்டு வெளியே அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். அதுதான் 7 சபை காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. பிசாசானவன் அவன் 4 குதிரை மேலே ஏறி வருகிறான். 1 வெள்ளை குதிரை, சிகப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கினை குதிரையாக அவன் சவாரி செய்து கொண்டு
ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு வரவிடாமல் அவன் சொந்த கோட்பாடுகள் மூலியமாகவும் மனிதன் ஞானத்தின் மூலியமாகவும் சபை கோட்பாடுகள் மூலியமாகவும் ஜனங்களை கர்த்தரிடத்து செல்லாதபடிக்கு அவன் 4 குதிரை மேல் சவாரி செய்து விட்டான். அதே போல தேவன் ஒவ்வொரு சபை காலத்திலும் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை அவர் சிங்க முகத்தோடும் காளை முகத்தோடும் மனிதன் முகத்தோடும் கழுகு முகத்தோடும் பாருங்கள், தேவன் இந்த முகங்கள் வழியாக தேவன் கடந்து வந்து தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொண்டார். இன்றைக்கும் பாருங்கள், அதே போலிகள் இன்று கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிக்க வைத்து அவருடைய வார்த்தைக்கு வராதபடிக்கு அநேக போலிகள் எழும்புவார்கள். ஆனால் உண்மையாகவே யாராகிலும் ரட்சிக்கப்படுவார்கள். ஏனெனில் சபை முன்குறிக்கப்பட்டுள்ளது. எத்தனை சபை இன்னைக்கு பூமியில் இருக்கிறது? 969 சபைகள் வெவ்வேறு விதமான கோட்பாடுகள் மூலியமாக 969 சபைகள் உலகத்தில் முழுவதும் இருக்கிறது. அப்போ தேவன் எந்த சபைக்கு வருவார்? ஆர்சி சபைக்கா, எதி சபைக்கா, என்டம் சர்ச்சுக்கா, சிபிஎம்முக்கா, சிஎஸ்ஐக்கா? அவருடைய பாகமாகிய சரீரம் கல்வாரி சிலுவையிலே தேவன் தன்னுடைய பாகமாக பிற்கப்பட்டாரோ அந்த பாகம்தான் கர்த்தருடைய சபை. அந்த சபையிலே ஒருவனை சேர்க்க முடியாது. அந்த கர்த்தருடைய சபையிலே ஒருவன் பிறக்க வேண்டும். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவன் கர்த்தருடைய சரீரத்திலே பிறந்திருக்க வேண்டும். ஞானஸ்நானத்தை கொடுத்தோ ராபோஷனத்தை கொடுத்தோ சபையில் சேர்ந்து கொள்வதோ அது சபை கிடையாது. சேர்க்கப்படுவது கிடையாது. அங்கே பிறக்கப்பட வேண்டிய காரியமாக இருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவன் கர்த்தராகிய எலோயும் உடைய ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்திலே அவன் பெயர் எழுதப்பட்டு அவன் ஆட்டுக்குட்டியானுடைய சரீரத்திலே அவன் பிறந்திருக்க வேண்டும். சேர்க்கப்பட முடியாது. ஆனால் இன்றைக்கோ ஞானஸ்நானத்தை கொடுத்து சபையின் ரிஜிஸ்டர் புத்தகத்தில் சேர்த்தவனையே பரலோகம் சென்று விடலாம் என்று அநேக விதமான போதகர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், கர்த்தருடைய சபை என்பது அவருடைய சரீரம். கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்ட பாகம். அந்த பிற்கப்பட்ட பாகமாக நீங்கள் இருப்பீர் என்றால் தேவன் உங்களுக்காகத்தான் முத்திரையை உடைக்கிறார். ஏனென்றால் உங்களை மீட்டுக் கொள்வதற்காக. பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். அவரை கவனியுங்கள். அநேக போலிகளும் மற்ற எல்லோருமே எழும்புவார்கள். ஆனால் உண்மையாகவே யாராக ரட்சிக்கப்படுவார்கள். ஏனெனில் சபை முன்குறிக்கப்பட்டுள்ளது. கரை திரை அற்றவளாய் அவள் அங்கு இருப்பாள். ஆட்டுக்குட்டியானவர் அந்த நோக்கத்திற்காகவே மரித்தார். அந்த புத்தகத்தில் உள்ள கடைசி பெயர் மீட்கப்படும் போது ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார். அதை செய்தது நானே. யாருங்க புஸ்தகத்தை வாங்கினார்? ஆட்டுக்குட்டியானவர் வந்து புஸ்தகத்தை வாங்கினாரே, அது செய்தது நான் தான். யாருப்பா அது? வில்லியம் மரியன் பிரண்ணாம் தான் ஆட்டுக்குட்டியானவராக பூமியிலே சாதாரண மனிதனாக தோன்றி அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் மரித்தவரை உயிர்ப்பிக்க வைத்து அக்னிஸ்தம்பம் தலைக்கு மேல் நின்று கொண்டு தோல் மேலே கர்த்தத்துவம் அக்னிஸ்தம்பம் நின்று கொண்டு முத்திரையை திறந்து மணவாட்டியை மீட்டு கொண்டது ஆட்டுக்குட்டியானவராக வெளிப்பட்ட பிரண்ணாம். முதல் வருகிலே ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இரண்டாம் வருகிலே வருகின்ற பொழுது இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு பிரண்ணாம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, செய்தியை நீங்கள் தனிப்பட்ட நபராக கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். வார்த்தை என சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். வார்த்தை தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் தரும். எந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகளோ மனிதன் ஞானங்களோ மனிதனுடைய போதனைகளோ உங்களை நித்திய ஜீவனை தராது. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் உங்களை பேதுரு போல சமாரிய பெண்ணை போல நாத்தான் வேலை போல உங்களை முன் குறிக்கப்பட்டிருந்தால்தான் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர் என்று தேவன் இன்றைக்கு அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் அவரை காண முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. சபைக்கு செல்வதனாலே ஒன்றுமில்லை, ஞானஸ்நானம் பெறுவதனாலேயோ ஒன்றுமில்லை. ஆனால் உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்தால்தான்
நீங்கள் ஆட்டுக்குட்டியானவர் யார் என்பதை இந்த கடைசி நாட்களிலே கண்டு கொள்ள முடியும். முதல் வரிகளே 12 கோத்திரங்களும் காத்து கொண்டிருந்தது மெசியா வரப்போகிறார் என்று. ஆனால் கர்த்தர் தான் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரமே கண்டு கொண்டார்கள். அன்றைக்கு முன்குறிக்கப்பட்ட பிள்ளையாக பாருங்கள், சமாரிய பெண்ணு பேதுரு நாத்தான்வேலாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு தேவன் உலக ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி போட்டு தான் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு வெளிப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை யார் என்று கண்டு கொள்வதே இன்றைக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் வில்லியம் மரியன் பிரண்ணாமை தீர்க்கதரிசி சொல்லிவிட்டால் ஒரு தீர்க்கதரிசி முத்திரையை உடைக்க முடியாது. ஒரு மனிதன் என்று சொல்லிவிட்டால் ஒரு மனிதன் முத்திரையை திறந்து வாசிக்கவும் அதை தொடுவதற்கும் பாத்திரவானில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போ வில்லியம் மரியன் பிரண்ணாம் தான் முத்திரை உடைத்து கொடுப்பார் என்றால் வேதத்தின் வார்த்தையின் பிரகாரம் அவர் ஆட்டுக்குட்டியானவராக இருக்கின்றார். பாருங்கள், மேலும் அந்த பேராக்கள் வாசிக்கிற 152வது பேரா. சபை முன் குறிக்கப்பட்டுள்ளது. கரைத்திரை அற்றவளாய் அவள் அங்கே இருப்பாள். ஆட்டுக்குட்டியானவர் அந்த நோக்கத்திற்காக மரித்தார். அந்த புஸ்தகத்தில் உள்ள கடைசி பெயர் மீட்கப்பட்ட போது ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார். அதை செய்தது நானே. யாருங்க சொல்றா? வில்லியம் மரியன் பிரண்ணாம் சொல்லுகிறாரு. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து புஸ்தகத்தை வாங்கினாரே, அந்த பரலோகத்துல புஸ்தகத்தை வாங்கினது நான் தான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆட்டுக்குட்டியானவர் யாருங்க? அவர் வில்லியம் மரியன் பிரண்ணாம். அதனால் தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறக்கிற அதே நட்சத்திரத்திலே அவரை பிறக்க வைத்தார். அக்னி ஸ்தம்பம் பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் இருப்பதற்கான அடையாளம் என்ன? அவர் ஆட்டுக்குட்டியானவர். அவரை மேகஸ்தம்பத்தில் தூக்கி சென்றார்களே, அதுக்கு என்ன அடையாளம்? அவர் கர்த்தர் என்பதற்கான அடையாளம். அக்னிஸ்தம்பம் அவருடைய கர்த்தருடைய துவம் அவர் தோல் மேலுக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் சமாதான பிரபு, அவர் ஆலோசனை கர்த்தர். பாருங்கள், அப்படி என்றால் ஆட்டுக்குட்டியானவராகத்தான் ஏலோயும் பிரண்ணாமாக தேவன் வெளிப்பட்டிருக்கின்றார். இந்த ரகசியத்தை கண்டு கொள்வதுதான் இன்றைக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. பாருங்கள், தேவ தூதர்களும் சேராபீன்களும் 24 மூப்பர்களும் மிருக ஜீவன்களும் எல்லோருமே தங்கள் கிரீடங்களை கலற்றி வைத்து சிங்காசனத்தின் மீன் முன்பு விழுந்து நீர் ஒருவரே பாத்திரமாக இருக்கிறீர் என்றனர். அப்ப யாரை பார்த்து சொன்னாங்க இவங்க? பரலோகத்தில் இருக்கிறவங்க யாரை பார்த்து சொல்றாங்க? பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஆட்டுக்குட்டியானவர் யாராக இருக்கிறார்? பிரண்ணாமாக இருக்கிறார். அப்ப பரலோகத்தில் வணங்கப்பட்டவர் யாரு? பிரண்ணாமை தான். தேவ தூதர்களும் சேராபீன்களும் 24 மூப்பர்களும் மிருக ஜீவனும் எல்லோருமே தங்கள் கிரீடங்களை கலற்றி வைத்து சிங்காசனத்தின் முன்பாக விழுந்து பிரண்ணாமை பார்த்து நீர் ஒருவரே பாத்திரமாக இருக்கிறது என்றனர். யோவான், நான் ஆமென் என்று கூச்சலிட்டதை வானத்திலும் பூமியில் உள்ள அனைத்துமே கேட்டனே என்றான். தேவனுக்கு அல்லேலூயாக்களும் துதிகளும் ஏறெடுத்து ஆர்ப்பரித்தல். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு காரியம் தேவன் வைத்திருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்னும் விசுவாசிப்பதற்கு இன்னும் ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கின்றேன். அதுவும் மிகவும் முக்கியமான பேராக்களாக இருக்கிறது. அதாவது, கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ? இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் த லார்ட்? வருடம் பார்ப்பீர் என்றால் 1960 ஆண்டு 28ஆம் தேதி 3வது மாதம் கொடுக்கப்பட்ட செய்தி, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. இந்த செய்தியில 33வது பேராவை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள், நான் வார்த்தையை தடுமாறி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது என்னவென்று நான் அறியாமல் இருக்கிறேன். ஆகவே என்னோடு கூட ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் ஏதோ ஒரு வித்தியாசமான கருத்தை செய்ய முயற்சிப்பார். அது என்னவென்பதை நான் அறியேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இருக்கையிலே பயபக்தியாக அமர்ந்திருங்கள். இங்கே இன்னும் சற்று நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் அறியோம். இவ்விதமாக இதற்கு முன்பு இதை நான் ஒரு காலம் பெற்றிருக்கவே இல்லை. அப்படியே ஜெபத்தில் தரித்திருங்கள். தேவனாகிய கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார்.
பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பேராக்கள் என்று. இதுவரைக்கும் அதை நான் பெற்றிருக்கவில்லை, இதற்கு முன்பு இதை நான் ஒரு காலம் பெற்றிருக்கவில்லை. அப்படி ஜெபத்தில் தரித்திருங்கள், தேவனை கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆம், அது அங்கே இருக்கிறது. அங்கே சோதோமிலே இருந்த அந்த தூதனானவர் தன் முதுகை திருப்பி நின்று அந்த அடையாளத்தை காண்பித்தது போல. அப்ப சோதோமில நின்று கொண்டு சாராளிடத்துல முதுகை திருப்பி நின்ற தூதன் யார்? அவர் மனிதனாக நின்று கொண்டு அவர் யாராக இருந்தார்? ஏலோயுமாக இருந்தார். ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு முன்பாக சாராள் கூடாரத்துக்குள்ள இருக்கிறாள். ஆனால் இந்த ஏலோயுமோ தன் முதுகை கூடார பக்கம் திருப்பிக் கொண்டு சாராள் என்ன செய்தாள் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அதே போல இங்கே இந்த சபையோருக்கு முன்பாக நான் என் முதுகை திருப்பி காட்டி நிற்கப் போகிறேன். பாருங்கள், சாராளுடைய கூடத்துக்கு முன்பாக எப்படி அங்கே மனிதனாக வெளிப்பட்ட ஏலோயும் தன் முதுகை திருப்பி நின்று சாரிடத்தில் பேசினாரோ, அதே போல இங்கு இன்று இந்த சபைக்கு முன்பாக நான் என் முதுகை திருப்பி காட்டி நிற்கப் போகிறேன். அப்பொழுது இன்று இரவு இங்கே அதே தூதன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது உங்களுடைய சகோதரன் அல்ல, இது உங்களுடைய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர். இதுக்கு மேல நம்மளுக்கு என்னங்க வேணும்? பாருங்க, எவ்வளவு தெளிவாக எவ்வளவு ஓப்பனாக தேவன் பேசியிருக்கிறார். அன்றைக்கு சாராளிடத்துல ஒரு ஏலோயும் வந்தாரு, மனிதனாக வெளிப்பட்டாரு. அதே போல இந்த கடைசி நாட்களிலே ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ராஜரீக சந்ததிக்கு அதே தேவன் மறுபடியுமாக ஒரு மனித சரீரத்தில் நின்று கொண்டு இந்த சபைக்கு முன்பாக அதே ஏலோயும் தன் முதுகை திருப்பி நிற்கப் போகிறார். இது உங்களுடைய சகோதரன் பிரண்ணாம் அல்ல, இது உங்களுடைய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பிரண்ணாம் யாருங்க? நம்முடைய கர்த்தர். பிரண்ணாம் யாருங்க? நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அதனால் தான் பாருங்கள், அக்னி ஸ்தம்பம் அவருடைய தலைகீழ் மேல நிற்கிறது. ஏனென்றால் அக்னி ஸ்தம்பம் யாரு மேல நிற்கிறதோ அது கர்த்தர் என்பதற்கான அடையாளம். அந்த அக்னி ஸ்தம்பம் பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் இருக்கின்ற பொழுது கர்த்தர் பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம். அவர் தோல் மேலே அக்னி ஸ்தம்பம் கர்த்தத்துவமாக நின்று கொண்டிருந்தது. அதற்கு என்ன அடையாளம்? கர்த்தத்துவம் அவர் தோளில் மேலே இருக்கும் என்று ஏசாயா புஸ்தகம் 9:6 அதிகாரத்தின் அடையாளம்தான் அது. அப்படி என்றால் ஏலோயும் பூமிக்கு இறங்கி வரவில்லையா? மெசியா பூமிக்கு இறங்கி வரவில்லையா? அவர் வலது கால் சமுத்திரத்தின் மேலும் இடது காலை பூமி மேலும் வைக்கவில்லையா? வைத்தார். யூதர்களையும் மீட்டுக் கொண்டார், புறஜாதிய சபையும் மீட்டுக் கொண்டார். பாருங்கள், அதையும் நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். பாருங்கள், முத்திரையின் மீது உள்ள கேள்வி பதில்கள். அதாவது 7 முத்திரையின் வெளிப்பாடு புஸ்தகத்திலே கேள்வி பதில் என்ற ஒரு பாட்டு இருக்கும். அதிலே 41வது பேரா அநேக கேள்விகள் சபை எடுக்கப்படுதலை குறித்தவர்களாகவே இருக்கின்றன. இனி வரும் காலங்களில் நடக்கப் போகும் காரியங்களின் குறித்து கேள்விகள் உள்ளன. ஏனெனில் இந்த புஸ்தகத்தில் உள்ள நம்முடைய போதகங்களில் நாம் இப்பொழுது சபை காலத்திற்கு அப்பால் கடந்து வந்தவர்களாயும் 144 பேர்கள் அழைக்கப்படும் காலத்தையும் கடந்தவர்களாக இருக்கின்றோம். பாருங்கள், மணவாட்டி அழைக்கப்படுகிற காலத்தையும் யூதர்கள் ஆகிய 144 பேர்கள் அழைக்கப்படும் காலத்தையும் நாம் கடந்து வந்து விட்டோம் என்று அதில் பேசுகின்றார். ஏனென்றால் அவர்தான் ஏலோயும் பிரண்ணாமாக வெளிப்பட்டு விட்டாரே. வலது கால் சமுத்திரத்தின் மேலே வைத்து மணவாட்டியை மீட்டுக் கொண்டார், இடது கால் பூமி மேலே வைத்து யூதர்களை மீட்டுக் கொண்டார். எல்லாம் முடிந்து விட்டது. பாருங்கள், இதை செய்வதற்கு தான் தேவன் ஒரு ஆண் பிள்ளையை பூமிக்கு சபைக்கு அனுப்பினார்.